தரமாட்டேன்னு சொன்னா அப்படியே முத்தம் கொடுத்து ஏமாத்திடுவாங்க. மொத்தம் 28 ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். செம்ம குவாலிட்டி. 1100 ரூபாய் தான். ஆமா, இவ்வளவு ட்ரெஸ் 1100 ரூபாய். சிக்கன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், மொஜிட்டோ, கோக். நல்ல கலர் கலரா இருந்தது. சூப்பரா இங்க பாருங்க. மூணாவது பேண்ட், அழகா இருந்தது. பலாசா பேண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். குட்டி பொண்ணுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ் எடுத்து. அந்த எடை போடுற கடைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போலான்னு போறோம். ஆமா, பட்ஜெட்டா சிம்பிளா எடுத்துட்டு வந்துடலாம். நிறைய ட்ரெஸ் கிடைக்கும். சரி, ஏன்னா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் இல்ல, அவ சாப்பிட்டு ட்ரெஸ்ல ஊத்தி எல்லாமே கரை பிடிச்சிருச்சு. ஒயிட் கலர் டி-ஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க எடை போடுற கடையில நிறைய எடுத்துட்டு வந்தோம். எல்லாமே கரையாயிடுச்சு. சரி, நல்லா புதுசா போய் எடுக்கலாம். அப்படியே மாலுக்கு போலாம். எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வாங்கணும். நானும் ஒரு வாரமா சொல்லி கிடக்குறேன். போகும்போதெல்லாம் மறந்து அப்ப குட்டி ஷாப்பிங் தான் பண்ண போறோம். அதானே? மினி ஷாப்பிங். ஓகே, போலாமா? குட்டி பொண்ணோட அவுட்ஃபிட் பார்க்கலாம். அப்படியே என்னோட அவுட்ஃபிட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். என்னோட அவுட்ஃபிட் இதுதான். இது பர்த்டே அன்னைக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க இல்லையா? சோ அந்த ட்ரெஸ் தான். 3 ட்ரெஸ் பேபி எடுத்துட்டு வந்தாரு. அதுல ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு நான் வந்து இந்த ஷால் போட்டிருக்கேன். அந்த சிமெண்ட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷால் கிரே கலர். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா நிறைய கோல்டன் கலர் இருக்கு இல்லையா? ஆமா, அதனால இந்த ஷால் வந்து போட்டு பார்த்தா இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு சங்கீதா. ஆனா எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இந்த ஷால் வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டா லுக்கா இருக்கு. சோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷால் நல்லா இருக்கா? இந்த ஷால் நல்லா இருக்கா இல்ல இந்த நார்மலா கிரே கலர் ஷால்? இந்த ஷால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டைம் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்றதுக்கு பண்ணல. சோ அதுக்காக தான் இது கரெக்டா தான் இருக்கு. சோ அது போட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அது போட்டா ஒரு ரீல்ஸ் வந்து போட்டுருங்க, பாத்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஜஸ்விதா அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் டி-ஷர்ட் தான். சோ இது ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் போட்டுருப்போம் பாருங்க. இப்போ வந்து ஓவர் கோட் போட்டிருக்காரு. சோ இந்த ஓவர் கோட் வந்து வேற ட்ரெஸ்ஸோடது. சோ சும்மா இது நல்லா அழகா இருக்கா. இந்த கலர் நல்லா மேட்ச் ஆகுது. இந்த பட்டன்லாம் இந்த டி-ஷர்ட் கலரே இருக்கா. சோ அதனால இத எடுத்து போட்டுட்டேன். மேட்ச் பண்ணிட்டேன். ஆமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சங்கீதா. சோ இந்த பட்டன் கழட்டி விட்டு வச்சிருந்தேன். இது வந்து கையால உரி போட்டு மறுபடியும் போட சொல்லி இருந்ததுனால அதனால போட்டு வச்சிருக்கேன். போட்டுட்டேன். அவ்வளவுதான் எங்க அவுட்ஃபிட். காட்டவே இல்ல. நான் அவுட்ஃபிட்லாம் ஒண்ணு காட்ட தேவையில்ல. கிளம்பலாம், போலாமா? நான் கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் போட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன். தொண்டை கரையானது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. சோ அது ஃப்ரிட்ஜ்லயே இருந்ததா. சோ அதனால நான் சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை கரையானது. சுடு தண்ணி மட்டும் போட்டு குடிச்சிட்டு உடனே வந்துடும். ஓகே, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு நான் அகாராவோட எலக்ட்ரிக் கெட்டில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது மாடல் பாத்தீங்கன்னா எலகன் மாடல். 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து இதுல தண்ணி பிடிக்கும். 1500 வாட்ஸ் பவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்ல அகலமான வாய் கொடுத்துருக்கிறதுனால இதுல நம்ம தண்ணி ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கிளீன் பண்றதுக்கும் நம்ம கை ஃபுல்லா போகும். கிளீன் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது. ஸோ இது போர்ட்டபிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இது. இதுல டபுள் லேயர்டு பாடி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட்ல பிளாஸ்டிக் பாடியும் இன்சைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் லிட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியா மூடுறதுக்கு நல்ல வசதியா இருக்கு. தண்ணி ஊத்துறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதனோட மவுத் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஊத்துறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இதுல கூல் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கைப்பிடிக்கு நல்லா வசதியா இருக்கு. 360 டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்சபிள் பவர் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட ஒயரும் நல்லா லென்த்தா இருக்கு. ஆட்டோ ஷட் ஆஃப் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. கெட்டிலுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. ஸோ வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு மேனுவல் புக்கும் வந்து கிடைச்சிடும். நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெட்டில் நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த கெட்டில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க நமக்கு லிப்ஸ்டிக் வந்து வாங்கணும் எனக்கு. அதனால லிப்ஸ்டிக் வாங்கிட்டு அப்படியே வந்து ஃபன் சிட்டிலாம் போலாம். குட்டி பொண்ணை கூட்டிட்டு லாஸ்ட் டைம் நம்ம ஃபுட் கோர்ட் இருக்கு முக்கியமா. எங்கெங்கலாம் போலாமோ எல்லாமே போலாம். ஓகே, போலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போலாம். நான் சங்கீதா இப்பதான் உனக்கு ஷாப்பிங் பண்ணது. ட்ரெஸ் கிஸ் கேட்டா வாங்குவ சொல்லிட்டா. ட்ரெஸ்லாம் வேணாம். என்ன ஒரு லிப்ஸ்டிக் 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். அது மட்டும் போதும் எனக்கு. ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் தான். சரி, வேற ஏதாவது கேட்டா வாங்கிக்க மாட்டீங்க. வாய்ப்பே கிடையாது. லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா? ஐப்ரோ பென்சில். சரி, அது வாங்கி. அது ஸ்ரீவர்தன்ல உடஞ்சிருச்சு இல்ல? அதனால ஸ்ரீவர்தோட சேர்த்து. சரி, வாங்கிக்கோ. ஸ்மால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட வேலையை முடிச்சுக்கிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன். அப்புறம் ஐப்ரோ பென்சிலும் வந்து வாங்கினேன். மேல பாப்பாவை கூட்டிட்டு போலாம். போனா பன்சிட்டிங் போலாமா? கேம் ஏதாவது விளையாடலாம். லிப்ஸ்டிக் போட்ட பிறகு ஃபேஸே கொஞ்சம் டார்க்கா நல்லா இருக்கு பேபி, எடுப்பா இருக்கு. ஸோ இது இல்லாம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நான்.
எஸ்கலேட்டர்ல பாப்பா ஏறினா செம்ம ஜாலியா இருப்பா. எனக்கு அவளை தூக்கிட்டு ஏறதே ரொம்ப பயமா இருக்கு. நீ வீடியோ மட்டும் எடு, நான் ஏறுறேன். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பொண்ணு வந்து எஸ்கலேட்டர்ல ஏறி வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது நல்லா ஜாலியாக அது என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஆமா பரவாயில்ல. அது பேர் அன்பர் எஸ்கலேட்டரே பார்க்குறேன். அதை அடிக்கூடாது சும்மாலாம். அவரே பேலன்ஸ் இருக்கா 279 இருக்கு. அப்போ வந்து வாத்து தானே நல்லா இருக்கும். அவ எது வேணும்னு கேளு. அதே விட அதே கூட அது பிடிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஒர்க் ஆகுமா அது? யசிதா कार लवकर जशीला कार लवकर பயப்படாத. புடிச்சுக்க ஜாலி. புடிச்சுக்க ஜாலி. ஃபன் சிட்டியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தால் இந்த டைம் என்ஜாய் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட ஜாலியாக இதில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தா. ஸோ அதனால தூக்கிட்டோம். 35 ரூபா ஒரு ரைடுக்கு இது. ஸோ பாதி தான் அதில் விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வந்து பார்த்தீங்கன்னா அவள் அழுதுனால தூக்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டா. வேற எல்லாத்துலேயும் உட்கார வச்சு பார்த்தோம், எதுலையுமே அவள் உட்காரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவளை தூக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் மட்டும் ஒரு ஃபன் கேம் விளையாடிட்டு. உனக்கு கிடையாது அப்பா கொண்டு எனக்கு ஜெஷிதா உனக்கு கிடையாதுமா அப்பாக்கு. நீ கை வைக்காத, நான் தரேன். கையை வைக்காதனாலும் விட மாட்டேன். அப்பாக்கு ஒன்று உனக்கு ஒன்று. வந்ததுக்கு வந்து பார்த்தா ஒரு ஐட்டம் சாப்பிட்டு போகலாம். லிப்ஸ்டிக் வாங்கியாச்சு, அப்புறம் ஐஸ்கிரீம். பர்கர் வாங்கிட்டான்னு கேட்டேன். சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டாரு. அதனால ஓகே சொல்லிட்டேன். சரி வேலை மிச்சம் இல்லை. சரி போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூட்டு வரதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதும். அப்போதான் சந்தோஷமே. நான் தான் லிப்ஸ்டிக் வாங்கணும், எந்த ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ரொம்ப நேரமே எனக்கு பசிச்சுது. எங்கே போனாலும் ரொம்ப நேரமா பசிச்சுது. எங்கே போனாலும் ஷாப்பிங் பண்ணுற முடியல. துணி பார்க்கனாலும் எது எடுக்கனாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா எதாவது பண்ணலான்னு வந்துட்டோம். பாப்பாவுக்கு தான் எடை போடுற கடைக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். அங்கதான் போகணும். அடுத்தது யசிதாக்கு சிக்கன் கிடையாது. அவருக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மொஜிட்டோ, கோக். சிக்கன் வேணாம் ஜஸ்விதா, சூடா இருக்கும். இது மட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் கூட, அப்பதான் சாப்பிடுவாங்க. அப்படியா? ரொம்ப நாளாவது சாப்பிட்டே ரொம்ப நாளாவது. ஆளுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இல்லை, ஒரே ஒன்று தான் லிப்ஸ்டிக் மட்டும்தான் வாங்கினேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு சாப்பிட்டோம். சிக்கன் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே KFCல. அதனால ஃபுல்லாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா இங்கே வெள்ளிக்கிழமை நாளைக்கு பேபி. ஆமாம், நாளைக்கு வந்து ஒரு பர்கர் வாங்கினா இன்னொரு பர்கர் ஃப்ரீயா? ஆமாம், நான் பர்கர் சாப்பிட தான் ஆசையாக போனேன். ஆனால் அதில் ஆஃபர் இல்லைன்னாங்களா, அதனால ஃப்ரைடு சிக்கன் வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. யாருக்காவது KFC சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும்னா வந்து நாளைக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா. சரி நம்ம போகலாமா? போகலாம். ஆமாம், சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு பாருங்க. இதானே? ஆமாம், நல்லா இருக்குல்ல? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா. அவளை தோலில் போட்டுக்கிட்டே நிறைய துணி தேடி கண்டுபிடிக்கலாம். முடிச்சுட்டு இருந்தானா ஓடுன்னு ஓடிக்கிட்டே கிடப்பா. இப்போதான் ட்ரெஸ் எடுக்கிறோம், கிளம்புறோம். ஆமாம், எடை போகிற கடைக்கு வந்தாச்சு. பாவாடையா பார்க்குறா? செட்டு நல்லா இருக்கு, ஆனால் பெருசா இருக்கு. இடுப்பு சைஸ் வந்து பெருசா இருக்கு. அருணாச்சாரில் போட்டு இது மாதிரி போட்டு
ஜிகு ஜிகுன்னு இருக்குதா? கலர் கலராக வந்து கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்லாம் வந்து கம்மியாக இருக்குது, அங்கே தேடி பார்க்கணும். கீழே போய் பார்க்கலாமா? இல்லைன்னா இதில் சைஸ் தேடி பார்த்து எடுங்க. டிசைனாக இருக்கு, அதை காட்ட பெருசாக இருக்கு. பெருசாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. பெருசாக அதெல்லாம் நான் எடுத்து உள்ளே போட்டுருப்பேன் பாரு, அதை மட்டும் எடுத்துக்கோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ட்ரெஸ்ஸு எத்தனை ட்ரெஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு, 9 மணி ஆகிடுச்சுப்பா. வீட்டுக்கு போகலாமா? வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களே, ஆஃப் பண்ணிட்டு கடை சாத்திரம் கொஞ்சம் கிளம்புறீங்களான்னு சொன்னாங்களா, சரி கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரி வீட்டுக்கு போகலாமா? போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு நைட்டு வரதுக்கே 9:30 மணி ஆகிடுச்சு. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் எத்தனை ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண, நாங்கள் கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆமா, அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்து போட்டுன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எப்பவுமே நாங்கள் இந்த கடைக்கு தான் எடை போடுற கடைக்கு போவோம். எடை போடுற கடையில தான் வாங்குவோம். பாப்பாக்கு எப்பவுமே அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது. மேக்ஸிமம் வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் ஃபுல்லாக எடை போடுற கடை தான். அந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ்ட். சரி பார்க்குமா? மழை நிறைய எடுத்துட்டு வந்துட்டோம். மாதிரியே டைம் ஃபுல்லாகவே பேண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட் டிஷர்ட் பார்த்தோம், சைஸ் வந்து 10 நல்லா பெரிய சைஸாக இருந்தது. ஸோ அதனால கொஞ்சமாக டிஷர்ட் எடுத்து வந்துருக்கோம். ஸோ பார்க்கலாமா என்னென்னு. ஆனால் ஒயிட் கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு. ஒயிட் கலரில் தான். ஆமாம், ஸோ ஒயிட் கலரில் நல்லா சாஃப்டான கிளாத் ஒயிட்டில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கணும், ஏன்னா ரொம்ப அழுக்காக்கிடுவோம்ல. ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக எப்போயாவது போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ மொத்தம் பேண்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பேண்ட், ஒயிட் கலர் பேண்ட், நல்லா அழகா ஷைனிங்கா இருக்கு. கரகாட்ட ஜிகு ஜிகுன்னு இருக்குதுல, கரகாட்டக்காரி மாதிரியே. 2 இது நம்ம பி. ஓ உனக்கு ஆமா, அது பெருசா இருக்குன்னு பாக்குறேன் நானு. எனக்கு ஒரு டவுசர் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல போட்டுக்கிறது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமா? ஆமா, பேபி பாருங்க ஒன்னு எடுத்துட்டாரு. ஆனா எனக்கு தான் எது இருக்காது. டிஷர்ட் வேணா பார்க்கலாம், பட் நாங்க என்ன டிஷர்ட் எடுக்கல. சோ குட்டி பொண்ணுக்கு 2 பேண்ட் ஆச்சா, நல்ல கலர் கலரா இருந்தது. சூப்பரா இங்க பாருங்க. மூணாவது பேண்ட் அழகா இருந்தது. பலாசா பேண்ட் அவருக்கு. 3 4 கலர் கலரா எல்லா கலர்லயும் எடுத்தாச்சு. ஆமா, 5 இந்த Dress சூப்பரா இருந்தது. 6 இது கொஞ்சம் லெகின் மாடல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்தா சார், நல்லா இது வந்து எடுத்துக்கிட்டோம். வேணா இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அப்படியே போட்டு விட்டுருவோம். இந்த Dress எடுத்து, இந்த பேண்ட் சூப்பரா இருந்தது. 6 எடுத்துக்குமா? 7 என்னம்மா டிஷர்ட் ஓரமா வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்ட, சும்மாவே இருக்க மாட்டா போல சேட்டை. 8 எல்லாமே ஒரு கலர் டிஃபரெண்ட் கலர்ல எடுத்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. 9 இது இப்பதான் போட்டு பார்த்து 10 11 இது செக்குடு நல்லா அழகா கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் Dress மாதிரி, ஸ்போர்ட்ஸ் Dress அதேதான், அது மாதிரி Dress இது. 11 மறுபடியும் ஒயிட்ல வந்து 2 மாடல். ஆமா, அது காட்டுனா அது வந்து சாஃப்ட் கிளாத். 12 ஹை இந்த கலர் பாருங்க. 13 பேண்ட். அவ்வளவுதான் பேண்ட். இவ ஒன்னு போட்டிருக்கா பாருங்க, இதுமே அங்க எடுத்ததுதான். மொத்தம் இப்ப இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தது. இப்ப போட்டு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 14 பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 14 பேண்ட், நல்ல குவாலிட்டியான பேண்ட். சோ பேண்ட் மட்டுமே 14. அப்புறம் டி-ஷர்ட் எடுத்தோம். டி-ஷர்ட் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா பாப்பாக்கு வந்து பாய்ஸ் தான் போடுவாங்கல்ல பனியன், பனியன், அது மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 பனியன் எடுத்தது. இது மாதிரி பனியன் இது வரைக்கும் பாப்பாவுக்கு போட்டது இல்லை. ஸோ நல்லா அழகா இருந்துச்சு. அதனால வந்து இந்த பனியன்ல வந்து 3 பனியன் எடுத்திருக்கேன். 2 ஒயிட் கலரும், அதுக்கப்புறம் ஒரு கலர் பனியன். ஆமா, கட் பனியன். ஸோ சூப்பரா இருக்குல்ல? ஆமா, இதெல்லாம் போட்டு பார்க்கணும். அது எத்தனை ஆச்சு? இது 14 15 16 17 மொத்தம் 17 Dress வந்திருக்கு. 17ஆ? அதுக்கப்புறம் டி-ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய டிசைன், கொஞ்சம் சைஸ் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். சோ இது நல்லா அழகா இருந்தது. திராட்சை கலர் சூப்பரா இருக்கா. டி-ஷர்ட் எத்தனை பார்க்கலாம். 1 சோ ஒயிட் கலர்ல 2 3 இது மாடல் வேற, பியூர் ஒயிட். 3 அதுக்கப்புறம் வந்து இந்த Dress ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமா, நல்லா அழகா இருந்தது. தேடி பார்த்ததுல இதுதான் சைஸ் ரொம்ப கம்மி, 120. மீதி எல்லாம் 140 130 இருந்தது. சோ இந்த Dress எடுத்தேன். 4 1 2 3 4. அப்புறம் பிங்க் கலர்ல
அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, மாடர்னா இருக்கு. 5 எட்டி போடி நீ கலக்கிறா பாரு. அப்ப முழுக்க பிளாக் கலர்ல ஒண்ணு செம்மையா நல்லா ரிச்சா இருக்குது. எத்தனை 5 இது 6. இந்த டிஷர்ட் நல்லா இருந்தது. கை வேணா கட் பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்டா இருந்தது. ஃபுல் ஹேண்ட். ஆமா 7. இப்ப மழை நாள் தானே வரப்போகுது, ஃபுல் ஹேண்ட்லாம் போடலாம். அப்புறம் இந்த டிஷர்ட் 8. இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா ரொம்ப பெருசா ஏத்தாச்சு, இருக்கட்டும் விடு. 8. அப்புறம் முழு கையில காலர் வந்து இது மாதிரி வச்சு பட்டன் வச்சது. இந்த டிஷர்ட் 9. 10. மொத்தம் 10 டிஷர்ட். அப்ப 17 10 27. ஆமா மொத்தம் 27 நம்பர் என்னோடது, அதுவும் சேர்த்துட்டு இதுவும் சேர்த்தா 28 Dress ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 28 Dress வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். செம்ம குவாலிட்டில சூப்பரா. இந்த டைம் பாப்பாக்கு எல்லாமே பேண்ட் டிஷர்ட் எல்லாம் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 28 Dress. எவ்வளவு பேபி இது மொத்தம்? 1100 ரூபாய். 1100 ரூபாய் தான். ஆமா இவ்வளவு Dress 1100 ரூபாய். 1 கிலோ 700 கிராம் இருந்தது எடை வெயிட். சோ நாங்க மேக்ஸிமம் வெளியில போனா ஒரு Dress 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய். பாப்பாக்கு ஒரு Dress 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளாடி நடக்கறா பாருங்க. விட மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். சோ அவ்வளவுதான். இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரோட இந்த மாதிரி எடை போடுற கடையில போய் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாங்க வெளியவே போட்டு போவோம், வீட்டுக்கு ஆமா வெளியே போறதுக்குமே நல்லா சூப்பரா இருக்கும். நல்ல பிராண்டட் ட்ரெஸ் தான். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வந்து சூப்பரா முடிஞ்சது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை. அங்க பாருங்க சேட்டா கேட்ச். போடு போடு போடு, தூரமா போடு. அந்த டி-ஷர்ட்ல கூட எடை போற கடையில எல்லாமே அவ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே எடை போற கடையில எடுத்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் மாடல் கிடையாது. மாடல் ஒரு பக்கம் வந்து இறங்கி இருக்க மாதிரி கை எங்க தச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் Dress. மாடர்ன் Dress. மாடர்ன் மங்காத்தா.